இன்றைக்கி நம்ம எம்ஆர் கேட்ரிங்கில் வெற்றிலை பாயாசம் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபுல் மெட்டீரியல் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். வெற்றிலை பாயாசம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பாயாசம். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கலாம். நான் 400 பேருக்கு 15 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். வெள்ளை வெத்தலையை வாங்கி காம்புகளை நீக்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். 1.5 கவுளி வெத்தலை 400 பேருக்கு போதுமான அளவு கரெக்டாக இருக்கும். ரோஸ் ஜாமுன் எடுத்திருக்கேன். இந்த ரோஜா குல்கந்துன்னு சொல்லுவாங்க. இது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 1 கிராம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இது இல்லாமல் பாதாம் பிசின், இது முதல் தரம், ரொம்ப சுத்தமாக இருக்கும். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள். இந்த பாதாம் பிசின் தான் இந்த வெற்றிலை பாயாசத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இது சின்னவங்க பெரியவங்க குழந்தைங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது ஒரு 8 மணி நேரம் நான் இதை ஊற வைக்க போகிறேன். 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஊறினா தான். நான் ஒரு 250 கிராம் பாதாம் சீவல் எடுத்திருக்கேன். அது வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் அவாய்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பாலுடைய இனிப்புத்தன்மைக்கும் திக்னஸ்னுடைய தன்மைக்கும் சேர்க்கறதுக்காக நான் ஒரு 2 டின்னு மில்க் மேட் அதில் சேர்க்க போகிறேன். 10 லிட்டர் பாலுக்கு நான் தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரையை கூட்டிக்கலாம். பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். கொதிக்கிற பாலில் அதிகமான அளவு சர்க்கரை சேர்த்தோன்னா பால் திரிஞ்சிடும். அதனால் ஆற வச்சு தான் பாலில் சர்க்கரை சேர்க்குறோம். பாயாசத்துக்கு சர்க்கரை எப்பயுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுலேயும் இந்த வெற்றிலை பாயாசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற பொருளுக்கு அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். அதனால் சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாதாம் சீவலை நம்ம பாலில் கலந்துக்கலாம். போடுப்பா, பாலில் போடு. எல்லா பாதாம் சீவலை எடுத்து போட்டுரு. நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த ரோஜா குல்கந்து வெற்றிலை பாயாசத்துக்கு போடுப்பா. அப்படியே போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் போடுங்க. இன்னொரு 2 டின்னு மில்க் மேடு. 1 கிராம் குங்குமப்பூவை நம்ம வெற்றிலை பாயாசத்தில் சேர்க்குறோம். வெத்தலையே காம்பு எடுத்து வச்சிருக்கோம். எடுத்த வெத்தலையை இப்போ நம்ம சுத்தமாக மழை அரைச்சி எடுத்தாந்து பாலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். 1 கவுளி வெத்தலையை ஃபுல்லாக போடுப்பா. ஃபுல்லாக போடு. வெள்ளை வெத்தலை, காம்பு எடுத்த வெத்தலை, இது எல்லாமே காம்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெத்தலையை நம்ம அரைச்சாச்சு. அரைச்ச வெத்தலை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்து போடுப்பா. வடிகட்டி நேரத்தில் போடு. வெத்தலை தூக்கி ஊற்று. ஊற்றுப்பா ஊற்றுப்பா. ஊற்றுப்பா. நல்லா தூக்கு. ஓகே, நல்லா ஒட்டை புழிஞ்சு வடிகட்டுங்க. வெத்தலையை சுத்தமாக நம்ம புழிஞ்சாச்சு. எடுப்பா. வெத்தலை சாறு மட்டும் தான் இருக்கு. 1 லிட்டர் தண்ணி விட்டு அரைச்சி வச்ச இந்த வெத்தலை சாறை பால் மிதமான சூடாக இருக்கும்போது மட்டும் இந்த வெத்தலை சாறை ஊற்றி பாலை கலந்து விட்டுக்கலாம். பால் சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வெத்தலை சாறை சேர்க்கக்கூடாது. சேர்த்தோன்னா பால் கண்டிப்பாக முறிஞ்சிடும். அதனால் மிதமான சூடாக இருக்கும்போது மட்டும்தான் இதை சேர்க்கணும். அந்த வட்டா வைக்கிற அளவுக்கு வழி பண்ணுங்க போதும். இதெல்லாம் சைடில் பேக் பண்ணிடலாம். வைப்பா, தூக்கி வைப்பா. துவைப்பா. ரைட். வெத்தலுடைய கலர் கரெக்டாக இருக்கு, லைட் க்ரீனு. ஓகே, தட்டு போட்டு மூடுப்பா. தட்டு போட்டு மூடுங்க. அப்படியே ஐஸில் கூலிங் ஆகட்டும். ஃபுல்லாக அப்படியே ஐஸில் கூல் ஆகட்டும். நம்ம 8 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பாதாம் பிசின் இது. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி இருக்க வெத்தலை பாயாசத்தில் இதை கலக்க போகிறோம். திறக்கலாம். எடுப்போம். 4 கிராம் ஏலக்காவும் 1 கைப்பிடி சர்க்கரையும் அரைச்சி பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச இந்த பாதாம் பிசினை வெத்தலை பாயாசத்தில் சேர்த்துடலாம். கொடுப்பா. அப்படியே அப்படியே கொட்டுங்க, அப்படியே கொட்டுங்க. ஒன்றாவது அந்த லைட்டாக க்ரீன் நல்லா பாலில் ஊற ஆரம்பிச்சு. க்ரீன் ஷேடு நல்லா இருக்கு, ஒரிஜினல் கலர். ஃபுல்லாக போட்டுரு. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்கு. ஓகே, கரண்ட் ஏற்றுனாப்பா. புதுச்சேரி பிரின்ஸ் ஹாலில் பிறந்த நாள் விழாவில் செய்யப்பட்ட இந்த வெற்றிலை பாயாசம் அனைவராலும் விரும்பி சாப்பிடப்பட்டு பாராட்டப்பட்டது. பாராட்டிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எம்ஆர் கேட்டரிங்கின் நன்றிகள்.